2026 மட்டுமல்ல 31க்கும் கூட்டணி இல்லை என்றெல்லாம் நாம் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை, அந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. காங்கிரஸ் அங்கிட்டே இருக்கிறது, நம்மகிட்ட கூட்டணி யாரும் வரமாட்றாங்க. இருந்த ஒரு கட்சி தேமுதிக, அதுவும் வெளியே போகுது. கூட்டணிக்கு வரும் என்ற ஆசை கணக்கு போட்ட பாமக, அப்பன் மகனுக்குள் பிள்ளை பிரச்சனை. இப்பொழுது அது பிளவுற்று கிடக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் வேறு வழி இல்லை. 2021 அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்து தான் நாம் ஒரு 75 இடத்தை பிடிச்சோம். இப்பொழுது 5 வருடம் திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துக்கு எதிரான கோபம் இருக்கு. அதனால நம்ம பாஜகவோட கூட்டணிக்கு போறோம். அப்படிங்கிற முதல் நிலை மாவட்ட கழக செயலாளர்களை, பொதுக்குழு உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து கூட்டணிக்கான முஸ்லிம்களை அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை என்ற அளவுக்கு இந்த கட்சி போயிருக்கணும். ஆனா அப்படிலாம் நடக்கல. கிமு கிபின்ற மாதிரி ஈரோடு நடந்த அமலாக்கப் பிரிவு சோதனைக்கு முன்பு அதிமுகவின் நிலை என்ன, எடப்பாடியினுடைய நிலை என்ன, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அந்த ஈரோட்டில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடந்து 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று அமலாக்கப் பிரிவு அரசு குறிப்பு வெளியிடுது. 750 crores முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி. இந்த சோதனை நடந்ததற்கு பிறகு அடுத்த நாட்களிலிருந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படி மாறுகிறது. அதிமுக நிலைப்பாடு என்பதை விட எடப்பாடியின் நிலைப்பாடு மாறுகிறது. இல்ல இதுல என்னதான் சரி மிரட்டியே கூட்டணி வச்சிருக்காங்க, எதை அடகு வைத்து விட்டு கூட்டணி வைத்தார்கள்? எதுவுமே இல்ல, நியாயமா இவங்க தலைமையில கூட்டணி. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி வைக்கிறதுன்றது இதே 98ல அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது, 99ல பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தது, கூட்டணிகள் மாறி மாறி வைத்திருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கூட்டணி என்பது 2 தலைவர்கள் கையெழுத்து போட்டு உருவாகினால் மட்டும் அந்த கூட்டணி உருவாகிவிடாது. நீங்கள் தொண்டர்களுக்குள் பாஜக மீது ஒரு வெறுப்பை விதைத்து விட்டீர்கள். கூட்டணி முறிஞ்ச போது தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடிச்சாங்களா? இனிப்பு கொடுத்தாங்களா? இப்பொழுது கூட்டணி உருவானதற்கு பிறகு எங்கேயாவது தொண்டர்களிடம் மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், சந்தோஷம்